இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ராஜா கருப்பசாமி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மொத ராத்திரி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மொத ராத்திரி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை காட்டுறாங்க. ஆனால் கல்யாணம் நேரம் நெருங்கிட்டு இருக்கு. ஆனால் மாப்பிள்ளை இன்னும் வரல. மாப்பிள்ளை துபாயிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ நேராக வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஏர்போர்ட்டில் ஓப்பன் பண்ணால் ஹீரோ வந்து இறங்குறாரு. இறங்குறவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு காது குத்துக்கு தான் நம்ம போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயமே அவர்கிட்ட சொல்லாமல் தான் அவங்க குடும்பத்தில் இந்த கல்யாண ஏற்பாடே பண்ணியிருக்கிறாங்க. அவர் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருக்கவர். இங்கே வந்த உடனே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இன்னொரு அதிர்ச்சி என்னடா அப்படின்னா, அந்த கல்யாண பொண்ணு இருக்கு இல்லையா, ஹீரோயின், அது கல்யாணத்துக்கு முன்னாலேயே லவ்வரோட சேர்ந்து ஓடி போயிடணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்குது. ஆனால் இங்கே நடந்த குழப்பத்தில் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த படத்துடைய கதை. இது ஒரு இயக்குனர் பாக்யராஜ் பாணி கதை. இது பாக்யராஜ் பாணி அப்படின்னா ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு கதையை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சரியான திரைக்கதை எழுதி அதில் டர்ன் ட்விஸ்டெல்லாம் வச்சு படம் பார்க்குற அத்தனை பேருமே கன்வின்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை வச்சு முடிக்கிறது. அதுக்கு இடையில் அவர் பண்ணுற அந்த காமெடி, லூட்டி, அப்புறம் வைக்கிற எமோஷ்னலான காட்சிகள், இதெல்லாம் நம்மளை வந்து பிரமிக்க வைக்கும். அந்த மாதிரியான ஒரு கதையை எடுக்கிறதுக்கு அவருக்கு மட்டும்தான் அந்த தைரியம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதையை தான் இவங்களும் எடுத்திருக்காங்க. அதில் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன, அந்த படங்களில் இருக்கிற வர்ற டேர்ன் ட்விஸ்டெல்லாம் நம்மளால் கணிக்கவே முடியாது. இதில் வர்ற டேர்ன் ட்விஸ்டெல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது நமக்கு. அப்புறம் அந்த மாதிரி ஒரு குபீர் சிரிப்பு வர்ற மாதிரியான காமெடிலாம் இல்லை. இருந்தாலும் எங்கேயுமே போர் அடிக்காத அளவுக்கு ஒரு அளவுக்கு கலகலப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த கதையை நம்ம ஓரளவுக்கு ரசித்து பார்க்க முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷனு தான் சொல்லணும். மெயினாக ஹீரோ ஹீரோயின் ரொம்ப கரெக்டான செலக்ட் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லா கேரக்டருமே நல்ல ஆட்களை செலக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு கேரக்டருக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இந்த கதை ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி இருந்தாலும் 4 பார்ட்டாக நடக்கும். 4 பார்ட்டுனா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஹீரோயினுடைய லவ்வர் அவன் ஒரு பக்கத்தில் இருப்பான். அவன் கூட இருக்கக்கூடிய மனசாட்சி அந்த கேரக்டர்லாம் வச்சுக்கிட்டு ஒரு லூட்டி அடிச்சுட்டு இருப்பான். அந்த ஏரியா நல்லா இருந்தது. ஹீரோயின் பர்சனும் நல்லா இருந்தது. படத்தில் வர்ற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க, பொம்பளைங்க தனியாக இருப்பாங்க, ஆம்பளைங்க தனியாக இருப்பாங்க. இந்த பெண்கள் வர்ற சீன்லாம் ரொம்ப கலகலப்பாக இருந்தது. யூடியூப் ஷார்ட்ஸ்ல 3 நிமிஷம் வரைக்கும் தான் வீடியோ போட முடியும். முழு வீடியோவை பார்க்க சேனலுடைய பேருக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.